ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ யூடியூப்ல அப்படிங்கிறதுனால என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோட மெயின் கண்டென்ட்டுக்கு போதான்னு இருக்கேன். நான் தீபிகா, 29 இயர் ஓல்ட் அண்ட் நானும் என் ஹஸ்பண்டும் தனியா சென்னையில தான் லிவ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்க கரண்ட்லி ஐம் 8 months பிரெக்னன்ட். ஸோ இந்த பிரெக்னன்சியோட நான் பேசிக் ஹோம் மேக்கிங், குக்கிங் இதெல்லாம் எப்படி கத்துக்கிறேன் அப்படிங்கறது சின்ன சின்ன வீடியோஸா உங்க அப்லோட் பண்ணி உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சேனலோட ஹோல் கான்செப்டுமே. இப்போ வீடியோட மெயின் கண்டென்ட் போகலாம். இப்போ நான் 8 months பிரெக்னெண்டா இருக்கேன். இந்த 8 monthsா நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அண்டர்கோ பண்ணேன், நாங்க 2 பேரும் எப்படி தனியா இதை ஹேண்டில் பண்ணோம், அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ணி அதுல இருந்து சொல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது தான் இந்த வீடியோட ஹோல் ஐடியா. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல எல்லாருக்கும் இருக்க மாதிரி எனக்கும் மார்னிங் சிக்னஸ், நாசியா, வாமிட்டிங் ரொம்ப ஹெவியாவே இருந்தது. காலையில எழுந்துக்கப்பவே வந்து ஏண்டா எழுந்துக்கிறோம், இந்த நாள் ஏன் விடியுது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே வந்து ஹெவியா டயர்டா இருந்தது. அதுக்கப்புறம் பிரஷ் பண்ணும்போது அந்த பிரஷ் பண்ணும்போது அந்த பேஸ்டோட ஸ்மெல் தெரிஞ்சாலே போதும், அவ்வளவுதான் கேக் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஹெவியா வந்து எனக்கு வந்து ரெட்சிங்கும் வாமிட்டிங்கும் அவ்வளோ ஜாஸ்தியா இருந்தது. பட் நான் நிறைய ஸ்டோரிஸ் நிறைய பேர்கிட்ட இருந்து கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு வந்து நிறைய ஹோல் டே வந்து வாமிட்டிங் இருந்திருக்கு, அப்புறம் நிறைய ஃபுட்டுக்குள்ள அவர்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்லாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் மெயினா வெஜிடேரியன் ஃபுட் தான் எடுக்கிறது. மெயினா வெஜிடேரியன் அப்படிங்கறதுனால எனக்கு பிரெக்னன்சிக்கு முன்னாடியும் பின்னாடியும் பெருசா எந்த ஃபுட்டுக்கும் எனக்கு அவர்ஷன் எதுவும் வரல. எல்லா ஃப்ரூட்ஸ், எல்லா வெஜிடபிள்ஸும் எப்பவும் நார்மலா எடுக்கிற மாதிரி தான் நான் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு அட்வான்டேஜ், அதாவது பெரிய டிஸ்கம்ஃபர்ட்டா எனக்கு தெரியல. ஸோ வாமிட்டிங் இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும், பட் அது மார்னிங் எழுந்துக்கிற வரையும் தான் இருக்கும். ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து ஒரு நல்லாவே வந்து டிஃபரன்ஸ் தெரியும். நார்மலாவே நான் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஒரு 3 to 4 monthsா இப்படிதான் வந்து போயிட்டு இருந்தது. அப்புறம் இன்னொரு மெயின் ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணது என்ன அப்படின்னா, அது ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது, அது என்னோட ஒரு லேசினஸ். ஃபோலிக் ஆசிட் அண்ட் அயர்ன் டேப்லெட்ஸ் எடுக்கணும். இந்த அயர்ன் டேப்லெட் எடுக்கிற டைமிங் வந்து நான் மோஸ்ட்லி மறந்துடுவேன். எம்டி ஸ்டொமக்ல தான் எடுக்கணும். எடுக்கும் போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து அதோட நேச்சுரல் சைடு எஃபெக்ட் தான். அந்த டேப்லெட்டோட நேச்சுரல் சைடு எஃபெக்டே வந்து கேஸ்ட்ரைட்டிஸ். அப்புறம் வந்து மெட்டாலிக் ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க, ஒரு விதமான ஒரு ஸ்மெல் வரும் அதுல இருந்து நமக்குள்ளேயே. ஸோ அந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்து எனக்கு ஒரு 20-25 minutes இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது சரியா போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்தது. ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் வந்து நான் பிரெக்னன்சி முன்னாடில இருந்தே எடுத்துட்டு இருந்தேன். 2 monthsக்கு பிஃபோராவே நாங்க பிளான் பண்றதுக்கு முன்னாடில இருந்தே நான் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ அதனால அதை கண்டினியூ பண்ணணும், அதை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன லேசினஸும் டிஸ்கம்ஃபர்ட்டும் இருந்ததே தவிர ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ரொம்பவே ஸ்மூத்தா தான் போச்சு எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல இருந்து செகண்ட் ட்ரைமஸ்டரோட டிரான்சிஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்ரப்டா எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க செகண்ட் ட்ரைமஸ்டர்ல நல்ல ஒரு எனர்ஜி ரீகெயின் ஆகும், நீங்க ஆக்டிவா எல்லா வேலையும் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து ஒரு ஹனிமூன் பீரியட் அப்படிலாம் எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கும் லைட்டா அப்படிதான் இருந்தது. எனர்ஜி எல்லாம் நல்லாவே ரீகெயின் ஆச்சு, கொஞ்சமே டயர்ட்னஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல நான் வந்து எப்பவுமே வந்து தூங்கிட்டே தான் இருப்பேன். இதுல வந்து வீட்டுல நானே குக்கிங் பார்க்கணும், ஹோம் மேக்கிங் பார்க்கணும் அப்படிங்கறதும் இருந்ததுனால எனக்கு ரொம்பவே டயரிங்கா இருந்தது அந்த ப்ராசஸ். அப்பதான் நான் லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன், இந்த குக்கிங் எல்லாம் எப்படி பண்ணணும், எப்படி சார்ட் அவுட் பண்ணணும், வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் என்ன வாங்கணும் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது அப்போ அந்த டைம்ல. பட் ஆனாலும் நானே சார்ட் அவுட் பண்ணி வந்து ஓரளவுக்கு ஆர்கனைஸ்டா வந்து கொண்டு போயிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு ஒரு 2 பேருக்கு எப்படி சமைக்கணும், ஒரு 2 பேர் இருக்க வீட்டை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கறத ஓரளவுக்கு நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். ஒரு 1 month ஒரு 2 month ஆச்சு எனக்கு அது கத்துக்கிறதுக்கே. அந்த டிரான்சிஷன் வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது, நல்லாவே ஒரு எனர்ஜி ரீகெயின் ஆச்சு. பட் ஆனா எனக்கு அந்த டைம் வந்து இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர்ல சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஆட் ஆக ஆரம்பிச்சுது. லைக் ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்ளம் எனக்கு என்ன இருந்தது அப்படின்னா, கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வந்து அந்த டைம்ல ஹெவியா இருந்தது. பிரெக்னன்சி முன்னாடில இருந்து இருந்தது, அது வந்து இந்த பிரெக்னன்சி டைம்ன்றதுனால வந்து ரொம்பவே அதிகமா எஸ்கலேட் ஆயிடுச்சு அந்த இஷ்யூ. ஸோ அதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து என்னோட குக்கிங்ல நாங்களே சாப்பிட்டதுதான் வந்து மெயின் ரீசனே. கொஞ்சமா ஃபைபர் வந்து கம்மி பண்ணிட்டு நிறைய அவுட் சைட் ஃபுட் வந்து நிறைய சாப்பிட்டதுனாலதான் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து இன்னும் ஹைப் ஆகிறதுக்கு வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மெயினா காரணமா இருந்தது. ஸோ அந்த டைம்ல இருந்து நான் வந்து அவுட் சைட் ஃபுட்டு கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோட டெய்லி வாட்டர் இன்டேக்கையும் ஃபைபர் இன்டேக்கையும் ரொம்ப அதிகப்படுத்திக்க ஆரம்பிச்சேன்.
அப்படிதான் வந்து நாங்களே எங்களோட இந்த ப்ராப்ளம் வந்து என்னோட கண்ட்ரோல்லயே வந்து கொண்டு வர ஆரம்பிச்சேன். அப்பதான் வந்து அதுக்கே வந்து எனக்கு ஒரு 3 வீக்ஸ் மேல ஆயிடுச்சு. ஒரு 3 வீக்ஸா வந்து நான் ரொம்ப சஃபர் பண்ணிட்டே இருந்தேன் அதுல. அதுக்கப்புறமா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டயட்டை மாத்தி வாட்டர் இன்டேக் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி மைல்டா எக்ஸசைசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுனால, அந்த டைம்ல வாக்கிங் எக்ஸசைசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுனால இதெல்லாமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு 1 or 2 monthsலயே வந்து அதையும் வந்து ப்ராப்ளமே வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டர் நான் ஃபேஸ் பண்ண பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா இந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ தான். இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இது ஒரு ப்ராப்ளம்னு சொல்றதா, அட்வான்டேஜ்னு சொல்றதா, டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்றதா தெரியும். டெஃபினெட்லி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். இந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. வீட்லயும் வந்து நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கும். ஸ்வீட்ஸ்னா சாக்லேட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸ் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் நம்ம மில்க் ரெகுலரா எடுக்கும் போது வந்து அதுல சுகர் ஆட் பண்ணி தான் நான் குடிப்பேன். சோ இப்படி இருக்கும்போது நிறைய ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. வீட்லயும் வந்து அடிக்கடி வந்து ஸ்வீட்லாம் செஞ்சு கொடுத்து விடுவாங்க. சோ அதுவுமே வந்து நிறைய ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் 20 வீக்ஸ்க்கு அப்புறமா வந்து நமக்கு வந்து சுகர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. சோ அப்படி செக் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி இருந்தது. என்னோட சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டதுனால. பிஃபோர் பிரெக்னன்சி நம்ம யூஸ்வலா பண்ணிருப்பாங்க. அதுல வந்து எல்லாமே எவ்ரிதிங் அண்டர் கண்ட்ரோல், நார்மல் அப்படிதான் இருந்தது. சடனா வந்து எலிவேட் ஆயிடுச்சு. சோ அதுக்கு என்னோட ஃபுட் ஹேபிட்ஸ் மெயின் ரீசனா இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட இந்த சுகர் கிரேவிங்ஸ் வந்து ஒரு மெயின் ரீசனா ஆயிடுச்சு. ஸ்வீட்ஸ் அண்ட் சாக்லேட் சாப்பிட்டதுனால சுகர் வந்து ஏகமா ஏறல. ஓரளவுக்கு நார்மல்ல இருந்து கொஞ்சம் ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இப்படியே நான் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா பிரெக்னன்சில சில காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. லைக் வந்து நமக்கு வந்து குழந்தை பேபி வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆயிரும். அதனால வந்து நார்மல் டெலிவரியில காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால, ஆல்ரெடி நமக்கு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ அப்படியெல்லாம் இருக்கிறதுனால, சோ வந்து நம்ம கண்டிப்பா வந்து சுகரை வந்து கம்மி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அதுல இருந்து என்னோட ஃபுட் ஹேபிட்ஸ் ஆல்ரெடி நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். அது கூட கொஞ்சம் ஸ்வீட் எடுக்கிறத கம்மி பண்ணிட்டு, லைக் வந்து மில்க்ல வந்து சுத்தமா சுகரே இல்லாம மில்க் குடிக்க ஆரம்பிச்சேன். மில்க் வந்து பிஸ்கெட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டேன், சாக்லேட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸ்வீட்ஸ் எவ்வளோ என்னால முடியுமோ அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி ஃபுல்லா அவாய்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சேன். இப்படிதான் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர்ல என்னோட சுகர் லெவலையுமே வந்து ஓரளவுக்கு என் கண்ட்ரோல்ல கொண்டு வர முடிஞ்சது. அந்த டைம்ல எக்ஸசைசஸ் ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நான் ரெகுலரா மார்னிங்கும் ஈவினிங்கும் வந்து வாக்கிங் கண்டிப்பா பண்ணிடுவேன். சோ அப்படி ரெகுலரா பண்ணிட்டு வந்ததுனாலதான், கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணதுனாலதான் என்னோட சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. யூஸ்வலாவே வந்து பிரெக்னன்சி அப்படிங்கிற ஒரு டைமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிற டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மலா இருக்கிறவங்களை விட பிரெக்னன்சில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சக்கரை வர வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். அதனால நம்மளுடைய மைண்ட்ல வந்து அதுல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி செக் வரும்போதுதான் நமக்கு வந்து சுகர் வரப்போதோ அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி செக் வரும்போதுதான் அந்த டைம்ல நான் கொஞ்சம் லைட்டா வந்து முடிச்சுக்கிட்டேனே சொல்லலாம். அந்த டைம்ல வந்து இந்த மாதிரியான டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணதுனால ஓரளவுக்கு என்னால வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. சோ செகண்ட் ட்ரைமஸ்டர்ல நான் ஃபேஸ் பண்ண ரெண்டாவது பெரிய ப்ராப்ளம் வந்து இந்த சுகர் கிரேவிங்ஸ். தேர்ட் இன்னொரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணேன். அது என்ன அப்படின்னா, நிறைய டிராவலிங் பண்ண வேண்டியது. நான் அப்ப வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருந்தது. அதோட எக்ஸாம் வந்து கரெக்டா நான் செகண்ட் ட்ரைமஸ்டர்ல இருக்கும்போது வந்தது. என்னால அந்த டிகிரில வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சோ செகண்ட் ட்ரைமஸ்டர்ல எக்ஸாம் கிட்ட வரப்பதான் கொஞ்சம் அதுக்காக படிக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த எக்ஸாம் சென்டர் வந்து பூனேல இருந்தது. சோ டிராவலும் பண்ணணும், ஃபிளைட் டிராவல் அப்படியெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்தது. அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்தது. சோ அதனால வந்து நாங்க வந்து டிராவலிங் பண்ணிட்டு இருக்கப்போ, எல்லாம் படிச்சுட்டு இருக்கப்போ என்னோட ஸ்வீட் கிரேவிங்ஸும் இருந்தது. அந்த டைம்ல என்னால குக்கிங்கையும் ஹோம் மேக்கிங்கையும் பேலன்ஸ் பண்ணிக்க முடியல படிக்கிறதோட. சோ அந்த டைம்ல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய டிராவலும் பண்ண வேண்டியது இருந்தது. எவ்ரி வீக்கெண்ட்ஸ்லயுமே நான் வந்து எய்தர் வந்து என்னோட அம்மா வீட்டுக்கோ இல்ல அவங்களோட அம்மா வீட்டுக்கோ நாங்க வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 வீக்ஸ் மந்த்ஸ் அப்படின்னு நாங்க போவோம். ஏன்னா சாட்டர்டே சண்டே லீவ் கிடைக்கிறப்போ வந்து கண்டிப்பா அங்க போய் விசிட் பண்ணிட்டு வரோம். அவங்களும் எங்களை பாத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. சோ அவங்களுக்காக நாங்களும் வந்து அங்கங்க போயிட்டே இருந்ததுனால எங்களுக்கு டிராவலிங்கும் வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாவே ஆயிடுச்சு. கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு திங். இஷ்யூஸ் டிராவலிங்ல எனக்கு எந்த இஷ்யூஸுமே இல்லை. நான் கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் பண்ணேன். எனக்கு வந்து பெருசா வந்து எந்த கஷ்டமும் வரல. டிராவல் பண்றப்போ மெயினா என்ன கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா வந்து வாமிட்டிங். நான் பஸ்லயோ இல்ல ட்ரெயின்லயோ போறப்போ வந்து வாமிட்டிங் வந்து கொஞ்சம் மோஷன் சிக்னஸ்னாலயும் வந்து வாமிட்டிங் வரும் இல்லையா. சோ அந்த மாதிரி வாமிட்டிங் இருந்தது. ஒரு
3 to 4 டைம்ஸ்ல அதுவே கண்ட்ரோல் ஆயிடுச்சு. செகண்ட் ட்ரைமஸ்டர் தான் அதிகமா டிராவல் பண்ண வேண்டியது இருந்தது அப்படிங்கிறது. எனக்கு வந்து வாமிட்டிங் அப்ப ஸ்டாப் ஆயிருந்தது அப்படிங்கிறதுனால அது ஒரு பெரிய இஷ்யூவாவும் இல்லை. எனக்கும் கம்ஃபர்டபுளா இருந்ததுனால நாங்க போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்ப இந்த எக்ஸாம் டைம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் லிட்டில் பிட் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது. பட் அதுவுமே வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஓகே எல்லாம் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்து கிடைச்சது அதுலயும். நெக்ஸ்ட் கமிங் டு தேர்ட் ட்ரைமஸ்டர், இன்னொரு நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னன்னா பிக்மெண்டேஷன். அது நிறைய பேருக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு கொஞ்சம் லைட்டா இருந்தது. லைக் வந்து ஃபேஸ் கொஞ்சம் நல்லாவே டார்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் நெக் அதெல்லாம் கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பேக்ல சில பிக்மெண்டேஷன்ஸ் ஸ்கின்ல வந்து சில இடங்கள்ல பிக்மெண்டேஷன்ஸ்லாம் இருந்தது. அதுக்கு ப்ராப்பரா கன்சல்டேஷன்லாம் போய் அதுக்கு ப்ராப்பரா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க வேண்டியதா இருந்தது. ஸோ இது நான் ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம். அது வந்து எந்த ட்ரைமஸ்டர்னு பர்டிகுலரா எனக்கு சொல்ல தெரியல. லைக் ஆல்மோஸ்ட் செகண்டோட எண்டிங், தேர்டோட ஸ்டார்டிங் அப்படின்னு வச்சுக்கலாம். தேர்ட் ட்ரைமஸ்டர்ல இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா படுக்கிறது, தூங்குறது தான். ஸோ வந்து படுத்து தூங்க முடியாது. மெயினா நான் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் வந்து என்னால வந்து ஃபுல்லா வந்து கவுந்து படுக்க முடியல. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்றது. இதனாலேயே தூக்கம் வந்து நிறைய நடுநடுல டிஸ்டர்ப்டாவே தான் இருந்தது எனக்கு எப்பவுமே. சோ அதுக்கப்புறம் தூங்குறது ஒரு பிரச்சனை அப்படின்னா திரும்பி படுக்கிறது அதை விட ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு எனக்கு. ஒரு சைடு நான் படுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த சைட்ல என்னால கண்டினியூஸா 2 to 3 hours மேல படுக்க முடியல. சோ வந்து நான் நெக்ஸ்ட் சைடு சேஞ்ச் பண்ணணும். அந்த சைடு சேஞ்ச் பண்றது தான் வந்து இன்னும் பெயின்ஃபுல்லான ஒரு நைட் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா பெயின்ஃபுல்லான ஒரு திங்ஸ் வந்து அதுதான். ஏன்னா பேபியோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக திரும்பி படுக்கிறதுக்கும் ஒரே சைட்ல ரொம்ப நேரம் படுக்கிறதுக்கும் தான் வந்து ரொம்ப கஷ்டமா. இப்போ நான் ஃபேஸ் பண்றது வந்து கரண்டா வந்து அதுதான். அந்த ஒரு இது இருக்கு. இந்த மாதிரி நீங்க பாத்துட்டு இருக்க நீங்களும் யாராவது பிரெக்னென்ட் மாமா இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க அப்படி உங்களோட டிஃபிகல்டிஸ் என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்க. இந்த சோயா சங்க்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதுல வந்து நிறைய சாலட் செஞ்சு சாப்பிட்டேன். சோயா சங்க்ஸை வந்து நல்லாவே வந்து பாயில் பண்ணிட்டு அதை பிழிஞ்சு எடுத்துட்டு நல்லா வந்து அதோட கொஞ்சம் பெப்பர் சால்ட் எல்லாம் சேர்த்துட்டு நிறைய மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். ஸோ கொஞ்சமா லைட்டா கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு நிறைய வெஜிடபிள்ஸும் லைக் வந்து கேரட், வெள்ளரிக்காய், அப்புறமா வந்து நெல்லிக்காய், இந்த மாதிரி எல்லாம் வந்து ரா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து அது வந்து சாலடாவே நான் மார்னிங்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சேன். ஒரு வீக்லி வந்து ஒரு 3 times இல்ல 2 times மேக்ஸிமம் வந்து நான் கண்டிப்பா வந்து அந்த சாலட் வந்து எடுத்துப்பேன். ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அப்புறமா சம்மர் கிட்ட வந்துட்டது அப்படின்றதுனால வந்து இப்ப ரீசெண்டா நான் வந்து நெல்லிக்காய் மோர் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நெல்லிக்காய் மோர்னா வந்து நான் என்ன பண்ணுவேன்னா நெல்லிக்காயும் பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பிலை இது மூணுத்தையும் உப்பு சேர்த்து தயிர் தயிர் இருந்தா தயிர் இல்லைன்னா மோரோட சேர்த்து கலந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து குடிப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இந்த பிரெக்னன்சில வந்து என்னோட பிக்மெண்டேஷன் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கும், இந்த சுகர் வந்து டயபெட்டிஸ் வந்து வராம இருக்கிறதுக்கும், என்னோட டயட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கும், கான்ஸ்டிபேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சோயா சங்க்ஸ், நெல்லிக்காய், அப்புறம் கண்டிப்பா வாட்டர்மெலன் இன்டேக் வந்து நான் அதிகமா எடுத்துக்கிட்டேன். டயபெட்டிஸ் வந்துருமோ அப்படிங்கிறதுனால இந்த சம்மர் சீசன்ல கிடைக்கக்கூடிய ஜாக் ஃப்ரூட், பனானா, அதுக்கப்புறமா வந்து மாம்பழம், இது மூணுமே என்னால எடுக்க முடியல. அது ஒரு லிட்டில் பிட் டிஸ்அட்வான்டேஜ் தான். நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணது என்னன்னா வாக்கிங் நிறைய பண்ணுங்க, நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க அப்படிங்கறது தான் வந்து நிறைய பேர் எனக்கு கொடுத்த அட்வைஸ். பட் நான் ரியாலிட்டியில என்ன ஃபேஸ் பண்றேன் அப்படின்னா ஒரு தனியா ஒரு கப்பல் வந்து ஒரு வீட்டை வந்து பாத்துக்கிறாங்க அப்படின்னா என்னால வந்து சில பேரால பண்ண முடியலாம். பட் என்னால வந்து ஹோம் மேக்கிங்கையும் குக்கிங்கையும் இந்த யோகா எக்ஸசைஸ்க்கும் கம்பைன் பண்ணி எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியல. அதுதான் நான் பெரிய டிஸ்அட்வான்டேஜா பாக்குறேன் என்கிட்ட. நான் முடிஞ்ச அளவுக்கு வாக் பண்ணுவேன், அதுக்கப்புறமா வந்து லிட்டில் பிட் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணுவேன். பட் ஆனா வந்து எல்லாமே கம்பைண்டா எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி என்னால பண்ண முடியல. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போகலாமே, அதுக்கப்புறமா வந்து நீங்க ஏன் இன்னும் தனியாவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்மளுடைய இந்த குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸை வந்து நம்மளே ஃபேஸ் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் போதுதான் நமக்கு ஒரு லைஃப் மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா பேசிக்கலி. ஸோ அதனாலதான் வந்து இந்த பிரெக்னன்சி ஃபுல்லாவே ஒரு 8 months ஃபுல்லாவே என்ன நானே டேக் கேர் பண்ணிக்கிட்டேன். நான் மட்டும் இல்லை, என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்தா டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க 2 பேருமே தான்.
ஸோ இந்த டைம்ல தான் எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆச்சு, ஒரு லைஃப் மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆச்சு. என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அதுக்கு குட்டி குட்டியா தான் சொல்யூஷன்ஸ், குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும், அதை நம்ம பெருசா பாக்குறதுல தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது அதுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன்ஸ் வந்து தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத வந்து எங்களுக்குள்ளவே நாங்களே வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டைம் வந்து ஒரு குட் டைம் டு லேர்ன் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து தனியா வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அதை நினைச்சு கவலைப்படாம அது ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல இந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கும் லைஃப் மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ நானும் இதுதான் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கேன். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் மட்டும் தான் ஃபேஸ் பண்ணனா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நிறைய ஹாப்பி டைம்ஸ் எல்லாம் கண்டிப்பா இருந்தது. என்னென்ன ஹாப்பி டைம்ஸ் இருந்தது அப்படின்னா, பேபி கிட்ஸ் ஆப்வியஸ்லி அது ஒரு நல்ல ஹாப்பி டைம். நான் குக் பண்ண ஓரளவுக்கு கத்துக்கிட்டேன், அது ஒரு பெரிய பாசிட்டிவ் திங் எனக்கு. அதுக்கப்புறமா வந்து தனியாவே வந்து ஒரு ஹோம் மேக்கிங் ஹேண்டில் பண்ற அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆயிருக்கு. எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம வந்து பேக் டு ஒர்க் ரிட்டர்ன் ஆக தான் போறோம் அப்படிங்கறதுனால அந்த அவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா வந்து எடுத்துக்கல. ஏன்னா இந்த டைம்ல எக்ஸ்பென்சஸ் ஆஃப் கோர்ஸ் வந்து ஜாஸ்தி தான், பட் இருந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து டெவலப் ஆச்சு. ஸோ இந்த வீடியோல இவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோல நான் பேபி ஷவர் ப்ரிப்பரேஷன்ஸ், அதுக்கப்புறம் அதோட வீடியோஸ் எல்லாம் முடிஞ்ச நான் அப்லோட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் திஸ். தேங்க்யூ.